அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், என்ன அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எல்லாருமே கிட்டத்தட்ட விவசாயிகள் அனைத்து விவசாயிகளுமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான அப்டேட்னா அது இந்த விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி செய்யுமா, கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அது பாத்தீங்கன்னாக்க இந்த 2026ஆம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள்ல இடம்பெற்றிருக்கிறது என்னன்னா, விவசாய கடன்கள் அனைத்தும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும். அதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் MRK பன்னீர்செல்வம் பாத்தீங்கன்னாக்க ஒரு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 1477 கோடி ரூபாய் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் யார் யாரு, அவர்களுடைய பெயர் பட்டியல், அதே போல மீண்டும் விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்குவதற்காக 17,000 கோடி வரை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாங்க. அதை எப்படி நீங்க பயன்பெறணும், அதற்கான ப்ரொசீஜர் என்னன்றதை தெளிவா பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்னன்றதை துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். இன்று காலை சரிங்களா, 2025-26ஆம் ஆண்டிற்கான இந்த 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இன்னைக்கு காலையில 9:30 அளவுல பாத்தீங்கன்னாக்கா தாக்கல் செஞ்சாங்க. அதுல விவசாய பயிர்க்கடன் சரிங்களா, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென கிட்டத்தட்ட ரூபாய் 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ இதனால விவசாயிகள் பேரதிர்ச்சியாகவும் வெறும் மகிழ்ச்சியுடனும் அடைஞ்சிருக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா விவசாயிகள் பெரும் ஆர்வத்துடன் காத்திருக்காங்க. எப்போ இது தள்ளுபடி செய்யப்படும், மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் எப்போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ விவசாய பயிர்க்கடன்களுக்காக மீண்டும் கிட்டத்தட்ட 3.58 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுல சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவம் தெரிகிறது. இதனால 2019ஆம் ஆண்டுல 20ஆம் ஆண்டுல 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2024-25ஆம் ஆண்டுல 3.58 லட்சமாக கோடியாக அதிகரித்து தற்போது 2026ஆம் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் அதிகரித்து தள்ளுபடிக்கான ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, அதாவது கூட்டுறவு வங்கிகள்ல தான் இந்த பயிர்க்கடன் வாங்கியிருப்பீங்க, அதே போல நகைக்கடன் வாங்கியிருப்பீங்க, மகளிர் சுய உதவி கடன்கள் தள்ளுபடி வாங்கியிருப்பீங்க. ஸோ நிறைய கால்நடை வளர்ப்பு, மீன்நடை வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, இந்த பல்வேறு விவசாயம் சார்ந்த வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க. அது எல்லாமே உடனடியாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக 17,000 கோடி அளவிற்கு மீண்டும் பயிர்க்கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்காக கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் வரை ஒரு மூலதன கடனாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவர்களுக்கு வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் வழங்கப்படும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அதே போல இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுதுங்க சரிங்களா. சோ அதே போல கடந்த 2021ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னாக்க விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்துமே உடனடியாக தள்ளுபடி செஞ்சாங்க, பயிர்க்கடன்களும் தள்ளுபடி செஞ்சாங்க. அதே போல மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியான 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்க. அப்போது 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும், தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 2025-26ஆம் ஆண்டிற்கான பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென கிட்டத்தட்ட ரூபாய் 1,477 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இதனால MRK பன்னீர்செல்வம் ஐயா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமாகவும் விவசாயிகள் மத்தியில பெரும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குங்க. சோ இந்த விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும். இதற்கான அரசாணை இன்னும் ஒரு சில வாரங்கள்ல கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசாணை வெளியிடப்படும். அதற்கப்புறம் உங்களுக்கு நகைகளை பயிர்க்கடன்களும் உடனடியாக தள்ளுபடி செஞ்சிருவாங்க. மீண்டும் விவசாயிகளாகி நீங்களும் மீண்டும் 17,000 கோடி ரூபாயை மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
ஸோ கடனும் வாங்கிக் கொள்ளலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.